Is it wrong to have a boy or a girlfriend in college? கல்லூரியில் ஒரு பெண்ணையோ பையனையோ நண்பராக வைத்துக் கொள்வது தவறா? If you're a boy, you can have boyfriends. நீங்கள் பையனாக இருந்தால் பையனை தோழனாய் வைத்துக் கொள்ளலாம். If you're a girl, you can have girlfriends. ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்களை நீங்கள் தோழிகளாக வைத்துக் கொள்ளலாம். But when you have a friend of the opposite sex, ஆனால் எதிர்ப்பாளரை நீங்கள் சிநேகிதியாய் வைத்துக் கொண்டால், you must remember that there's a great attraction between sexes that is natural after we are 12-13 years old. 12-13 வயது கடந்த பிறகு எதிர்ப்பாளரோடு சிநேகிதியாக பழக்கும் பொழுது அங்கே உங்களுக்கும் மறைந்திருக்கக்கூடிய பாலியல் ஈர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. I think in 60 years ago, in my days, it was 12 years old. Now with TV and all, it may be 8-9 years old itself. என்னுடைய காலங்களிலே 12-13 வயது ஆனால் தான் அந்த ஈர்ப்பு இருக்கும். இப்பொழுது டிவி மல்டிமீடியா கம்ப்யூட்டர்லாம் வந்தபடினாலே அது 8-9 வயதிலேயே அப்படிப்பட்ட ஈர்ப்பு வந்து விடுகிறது. So whatever age it is, that attraction starts. அது எந்த வயதாக இருந்தாலும் அந்த ஈர்க்கப்படுதல் எந்த வயதில் இருந்தாலும் சரி. And you cannot fulfill that in marriage for another 15-20 years. அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு நீங்கள் அந்த ஈர்ப்புக்கு நீங்கள் உங்களை சேர்ந்து கொடுக்க முடியாது. So why has God allowed it to start so young? ஏன் மிகவும் இளமையாக இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஈர்ப்பை தேவன் உண்டாக்கி இருக்கிறார்? God could have made us in such a way that you're not attracted till you're about 21 years old. 21 வயது ஆகும் வரை அந்த ஈர்ப்பை இல்லாமலே ஆண்டவர் உண்டாக்கி இருந்திருக்கலாமே. Wouldn't that have been wonderful? 20-year-old boys and girls behaving like 1-year-old children towards each other. 20 வயது பையனும் 20 வயது பெண்ணும் ஒரு வயது பிள்ளைகளைப் போல பழகுகிற மாதிரி இருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும். God has not made it like that. ஆனால் தேவன் அப்படி உண்டாக்கவில்லை. Because he wants us to overcome something before we get married. நாம் திருமணமாவதற்கு முன்பதாகவே ஒன்றை மேற்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். I mean, to limit, even after marriage you can still fall into sin. திருமணமான பிறகும் கூட நீங்கள் பாவத்திலே விழுவதற்கு வாய்ப்புண்டு. And so God gives us many years of overcoming it before we get married. ஆகவே திருமணமாவதற்கு முன்பதாகவே பல ஆண்டுகளை தேவன் நமக்கு இரக்கமாய் தந்து மேற்கொள்ளும்படியாக கிருபை செய்கிறார். If you become too friendly with somebody of the opposite sex and go out together, ஆகவே எதிர்ப்பாளரோடு கூட சிநேகிதனாய் வைத்துக்கொண்டு நீங்கள் ஊர் சுற்ற ஆரம்பித்தால், or even converse and laugh and joke with each other, அல்லது நீங்கள் பேசி சிரித்து ஜோக் அடித்து அப்படி நீங்கள் செய்வீர்களானால், it's like holding two north south pole magnets close to each other. வடது பக்கம் தென் துருவ காந்தத்தை மிகவும் சமீபத்தில் வைத்துக்கொண்டு விளையாடுவது போல. When I was in the physics laboratory class in school, நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது அங்கே பௌதிக சோதனை சாலையிலே நான் இருந்தேன். I used to try and see how strong I am by holding a north south pole magnet. How close can I hold it without it touching? நான் ஒரு காந்தத்தை வடது பக்கத்திலேயும் இன்னொரு காந்தத்தை தென் துருவத்தையும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு நெருக்கமாய் கொண்டு போக முடியும், ஆனால் தொட்டு விடக்கூடாது என்று நான் முயற்சித்து பார்த்தேன். I never succeeded. It always would touch. ஒரு காலம் அதிலே ஜெயிக்கவே முடியவில்லை. எப்பொழுதுமே கிட்டே கொண்டு தொட்டு விடும். And it's very difficult to keep two strong magnets from touching if you bring them close. இரண்டு வலிமையான காந்தங்களை ஒன்றை ஒன்று தொடாமல் நெருக்கமாய் வைத்திருப்பது கூடாத காரியம். If they are far away, you can hold it apart. அது தூரமாய் வைத்திருந்தால் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். The closer you bring it, the attraction is very powerful, even stronger than your hand. எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாய் கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறது. உங்களுடைய கையிலே உள்ள பெலனை காட்டிலும் அதிகமாய் போய் விடுகிறது. You try it with a magnet. நீங்கள் காந்தத்தை வைத்து முயற்சி செய்து பாருங்கள். See how quickly it touches without even you wanting it. நீங்கள் தொட வேண்டும் என்று விரும்பாமலே எவ்வளவு தூரம் டக்குன்னு தொட்டு விடுகிறது. Perfect example of what happens when a boy and a girl come too close to each other, even though they have determined not to touch each other. ஒரு பையனும் ஒரு பெண்ணும் நெருங்கி வரும்பொழுது அவர் உள்ளத்திலே தீர்மானித்திருக்கலாம் தொடவே கூடாது என்று, ஆனாலும் தொட்டு விடுவார்கள். It's very dangerous to try and become very close with a boy or a girl. ஆகவே ஒரு பையனோட ஒரு பெண்ணோட எதிர்ப்பாளரோடு கூட நெருங்கி பழகுவது என்பது ஆபத்தான காரியம். Use those days in college to study the word of God, get close to God, and at the right time God will give you a partner. கல்லூரி நாட்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் பயன்படுத்துங்கள். சரியான நேரம் வரும்பொழுது தேவன் உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுப்பார்.